எப்பாடே ஒருத்தன் எப்படா வார்த்தையை விடுவான், அவன் வார்த்தையை பிடுங்கி அந்த வார்த்தையிலேருந்து நூல் எடுத்து அதிலே மாலையை கட்டி அவன் கழுத்துலேயே போட்டு அவனை உட்கார வச்சுலான்னு பிளான் பண்ணி வேலை பார்க்குறாங்க. நம்ம மஞ்சரி, ஜாக்லின், ரயானு 3 பேரும். அதுவும் ரயானும் மஞ்சரி எப்போ ரொம்ப மோசம். ஒரு ஜோக்கர் ஒரு சகுனின்னு சொன்னதில் தப்பே இல்லை மக்களே. ஸோ 2வது ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சரிக்கு முத்துக்குமரனுக்கு ஒரு கன்வர்சேஷன், அதில் சகுனி மஞ்சரின்னு சொன்னதுனால ஒரு பெரிய கொந்தளிப்பு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா போச்சு. பட் அது என்ன நடந்துச்சுங்கிறத நான் டீட்டெயிலாக இப்போ லைவில் வந்து போச்சு, அதை டீட்டெயிலாக சொல்கிறேன். நீங்கள் யார் மேலே தப்பு இருக்குங்கிறத நீங்கள் சொல்லுங்கள், சரியா? நான் என்ன நடந்துச்சுங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா அந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட், லைவ் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி விடுங்க, சரியா? ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, தீபக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க, ராணுவ தண்ணி குடிக்கணும்னு சொல்லி. 2வதாக வந்து தீபக்கு டாஸ்க் கொடுத்தாங்க, ராணுவ தண்ணி 5 லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு சொல்லி. பரவாயில்ல, சும்மா சொல்லக்கூடாது, சூப்பராக விளாண்டாப்பில் ராணுவம் அப்படி தான் சொல்லணும். ஒரு நல்ல கேம் விளாண்டாப்பில், வாந்தி எடுத்து முடியல, 5 லிட்டர் தண்ணி குடிக்க முடியல. ஸோ நல்ல கேம் சொல்லிட்டு அது முடிஞ்சு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலை ஜாக்லின் போய் எடுக்கிறாங்க. அந்த ஃபோன் காலில் வந்தது தான் ட்விஸ்ட்டு. இந்த மாதிரி இந்த டிடிஎஃப் டாஸ்க்கே விளையாடக்கூடாதுன்னு ஒருத்தவங்க டிபார்ட்மெண்ட் சொல்லி அப்படி இப்போ வரும்போது அந்த டிஸ்கஷன் போய் முடியுது. அது முடிஞ்சதுக்கப்புறம் முத்துக்குமரன் ஒரு வார்த்தை சொல்கிறாப்புல, இதுக்கப்புறம் ஃபோனை போய் எடுக்கிறவன் தான்டா கேரேஜ் அப்படிங்கிறத ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. வேறு எதுவுமே சொல்லுங்க. இதுக்கப்புறம் ஃபோனு ஒரு பக்கம் இருந்தால், ஃபோனு வடக்கால இருந்தால் எல்லாம் தெற்கால உட்காந்துருப்பாங்க, ஃபோன் எடுக்க போக மாட்டாங்க. ஏன்னா காலையில் யார் முதல்ல எடுக்கிறாங்கிறது போட்டியாக இருந்துச்சு. ஆனால் இப்போது ஃபோன் ஒரு பக்கம் இருந்தால் அங்கே ஒரு பக்கம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது. ஏன்னா அது ஒரு டாஸ்க் வந்து அப்படிப்பட்ட டாஸ்க். ஏன்னா ஜாக்லினுக்கு ஆட்டோமேட்டிக்காக கேமே விளையாடாமல் -1 போயிடுச்சு பாயிண்ட், சரிங்களா? யாருமே அதை அக்செப்ட் பண்ணிக்கல. விளையாடாமல் நான் உட்காந்துருக்கேன்னு சொல்லி யாருமே அக்செப்ட் பண்ணிக்கல. அதனால ஜாக்லினுக்கு -1 போயிடுச்சு. ஸோ அந்த விதத்தில் அவர் சொல்கிறாரு, இது மாதிரி இதுக்கப்புறம் எவன் போய் ஃபோன் எடுக்கிறானா அவன் தான்டா கேரேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம், அதாவது தைரியமான ஆள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு. ஸோ அதுக்கு உடனே மஞ்சரி என்ன பண்ணுறாங்கன்னா உட்காந்து யோசிக்கிறாங்க. அப்போ இவன் ரயான் வந்து என்ன சொல்கிறான்னா, அப்படிலாம் கிடையாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன டக்குன்னு மஞ்சரி உள்ளே பூந்து, முத்து காலையில் நீ அவனை சொன்னது தாண்டா இங்கே வந்து நீ இப்போ பேசுகிற அப்படின்னா, நான் தெரியாமல் தான் மக்களை கேட்குறேன், என்னோட பர்ஸ்பெக்டிவ் நான் சொல்கிறேன். அதாவது மொத்தமாக இருக்கும்போது ஒரு விஷயம் நடந்துருச்சு, நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் அங்கே தவறாக நடந்துச்சு. அந்த ஃபோன் எடுத்து நெகட்டிவாக ஒருத்தவங்க ஜாக்லினுக்கு டாஸ்க்கு கொடுத்து அதை பண்ண முடியாமல் போயிட்டு இருக்கிற பாயிண்ட்லேருந்து ஒரு பாயிண்ட் மைனஸ் ஆகிட்டு 3லேருந்து 2 பாயிண்ட் வந்து இப்போ வந்து ஜாக்லின் வந்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துல முத்து சொல்கிறாப்புல, இதுக்கப்புறம் ஃபோனை எடுக்கிறவங்க தாண்டா தைரியசாலி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்கிறாப்புல. பட் ஆனால் அதையே ரயான் வெளியில் சொன்னது இதுவும் ஒன்றா அப்படின்னு கம்பேர் பண்ணுறாங்களே. இந்த இடத்துல சொன்னது காரணம், இதுக்கப்புறம் எடுக்கிறவன் தைரியசாலி தாண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் சொல்கிறான். பட் ஆனால் அந்த வெளியில் வந்து உள்ள நடந்த மேட்ரை, காலையில் ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் நடந்த மேட்ரு இதையும் கம்பேர் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம் எனக்கு தெரியல. ஏன்னா அந்த இடத்துல ரயான் வந்து முத்துவை ப்ரொவோக் பண்ண தான் ட்ரை பண்ணான். என்னன்னா, அப்போ நீங்கள் பயந்துட்டீங்க. அப்போ ஒரு கன்வர்சேஷன் 2 பேர் பேசிகிட்டு இருக்க சொல்ல ஒருத்தனை பார்த்து ஒரு வேடை அட்டாக் பண்ணுறதுக்கும், மொத்தமாக இதுக்கப்புறம் எடுக்கிறவங்க தைரியசாலி தாண்டா அப்படின்னு சொல்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம், இதுக்கு முன்னாடி எடுத்தவங்க தைரியசாலின்னு சொல்கிறதுக்குமே உள்ள வித்தியாசம் அதுதான், சரிங்களா? என்ன அப்படின்னா, வெளியில் டேரெக்டாக முத்துவை பார்த்து அட்டாக் பண்ணி பேசுவோம், 2 1ங்கிற மாதிரி மஞ்சரி வந்து கனெக்ட் பண்ணி சகுனி வேலையை பார்த்து விட்டாங்க. உடனே இதான்டா கரெக்ட் அப்படின்னு சொல்லி ரயான் எழுந்திரிச்சு, நான் ஒண்டியாக விளையாடுறது எனக்கு தைரியம் தான், அதுதான் ஏதோ சகுனி வேலை பார்க்குறேன்னா நீயாவது கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம். உடனே முத்து பக்கம் ஏதாவது ஒரு நெகட்டிவ் வருது அப்படின்னு தெரிஞ்சோடனே ரயான் டபக்குன்னு உள்ளே பூந்து அவரும் ஒரு பக்கம் ஒரு ஆட்டத்தை ஆட ஆரம்பிச்சிடாரு. நான் ஒண்டியாக தான் விளாண்டேன் அப்படின்னு சொல்லி வெளியில் போய் ஒரு கன்வர்சேஷன். இதுக்கு சப்போர்ட் பண்ணி முட்டு கொடுத்துட்டு வர்றது ஜாக்லின் ஒரு பக்கம் முட்டு கொடுத்துட்டு வராங்க. எனக்கு சீரியஸாகவே தெரியல மக்களே, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுங்கள். இந்த இடத்துல இந்த கன்வர்சேஷன் ஒரு விஷயம் நடக்குது. அதான் நான் சொல்லேன் உங்கள்கிட்ட, இந்த கன்வர்சேஷன் ஜாக்லின் மைனஸ் ஆகுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா முத்து சொல்கிற வார்த்தை, வெளியில் முத்துவை 3 பேர் 2 பேர் சேர்ந்து உட்காந்துக்கிட்டு ப்ரொவோக் பண்ணுற வார்த்தை, இது 2ஐயும் பார்த்தா 2ஐயும் உங்களால் கம்பேர் பண்ண முடியுதா? ஒரு ஆளை பர்சனலாக நீங்கள் பயந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது, பயந்துட்டு தான் இப்படி பண்ணீங்க என்ன பார்த்து அப்படின்னு சொல்கிறது ப்ரொவோக் பண்ணுறது. இது அப்படி ப்ரொவோக் பண்ணுற விஷயம் எதுவுமே கிடையாது. காமெடியாக ஒரு ஃப்ளோவில் வந்த ஒரு வார்த்தையை அவ்வளோ பெருசாக மஞ்சரி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு போனது மட்டும் இல்லாமல் அது அப்படியே நல்லவங்க மாதிரி, அது அவங்களுக்கு எகென்ஸ்டாக பவித்ராஜன் எல்லாம் சொல்கிறாங்க, இது சாதாரண ஒரு வார்த்தை தானே, இதையே இப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு அதை அப்படியே மழுப்பி கடைசியில் என்ன பண்ணாங்கன்னா அள்ளி கொண்டு முத்து தலையிலையும் ரயான் தலையிலையும் வச்சுட்டாங்க. ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா இதை எப்படி மூவ் பண்ணுறாங்க மஞ்சரியும் ஜாக்லினும் அப்படின்னா, மெயினாக மஞ்சரி எப்படி மூவ் பண்ணுறாங்க அந்த கேமை அப்படின்னா, ரொம்ப கேவலமாக மூவ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, இதை வந்து இப்போ பகடக்காய் யாராவது ஒரு ஆள் தேவை, முத்து ஒரு வார்த்தை விட்றானா முத்துவை பிடிச்சிக்கலாம், ரயான் ஏதோ பண்ணுறானா அவனை பிடிச்சிக்கலாம், 2 பேருக்கு சண்டையா இவங்க 2 பேரையும் பிடிச்சி ஒரு கேமை ஸ்டார்ட் பண்ணிவிடலாம், உள்ளே போய் குத்தி விட்டு நம்ம விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அருண் ஸ்டைலில் சொல்லணும்னா ஏதோ தெருவில் சண்டைனா கூத்தாடிக்கு ஊரில் சண்டைனா கூத்தாடி கொண்டாட்டமாங்கிற கதையை அவங்க வந்து வேலை பார்த்துருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ இதில் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். இதில் முத்துவோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு, அதை ஏன் திருப்பி நீ வந்து எடுத்துகிட்டு வர? இப்போ என்னன்னா, அப்போ கூட சிரிச்சுக்கிட்டு தான் முத்து சொன்னான் அந்த இடத்துல, இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு, நல்லா ஈஸியாக ஒரு சகுனி வேலை, ரயான் கோவப்பட்டு எந்திரிச்சு போகிறான், நான் தனியாக தான் விளாட்றேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து சிரிச்சுக்கிட்டே மஞ்சரி சகுனி ஈஸியாக ஒரு சகுனி வேலையை பார்த்துட்டு போயிட்டில அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே தான் சொல்கிறேன். உடனே என்ன சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி தானே கலவாணித்தனம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க ஒரு வேலையை பார்த்துருவாங்களாம்,
அதை நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை வச்சு மென்ஷன் பண்ணி சொன்னால் அதுக்கு உடனே இவங்க என்ன பண்ணுவாங்களா, அதை ஒரு பெரிய பாயிண்ட்டாக பேசி அதை வந்து ப்ரொவோக் பண்ணி காட்டுவாங்க பெருசாக. ஐயோ இப்படி சொல்லிட்டான் அப்படி சொல்லிட்டாங்கிற மாதிரி. பட் பண்ணுறது பூராமே மஞ்சேரி தான் அந்த எப்படி சொல்கிறது, அது என்ன சொன்னால் சகுனி வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சேரி இன்று முதல் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சேரி அன்போடு சகுனி என்று அழைக்கப்படுவார். நான் பெருமிதத்தோடு சொல்லிக்கிறேன். ஓப்பனாகவே மஞ்சேரி சகுனி தாங்க. ரொம்ப கேவலமான ஒரு கேம் விளாட்றாங்க. எப்படா முத்துவை சரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கேம் விளாண்டுட்டு இருக்காங்க. ஸோ மீண்டும் சொல்கிறேன், இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்க மறக்காம கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.